இறைவா இறைவா உமக்கு காலை வணக்கம். தாத்தா, எங்களுக்கு உங்களுக்கும் காலை வணக்கம். என்ன தாத்தா, என்ன சொல்ல வரீங்க? பாருங்கள் என் செல்வங்களே, காமராஜர் அண்ணாச்சி அவர் இறக்கும் பொழுது கடைசியாக சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், தம்பி அந்த விளக்கை அணை என்று சாகும் தருவாயில் இருக்கும்போது அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அவர் இறந்து போனார். தம்பி அந்த விளக்கை அணை என்று. அது கடைசி வார்த்தை காமராஜர் சொன்னது. இந்த படத்தில் பாருங்கள், இயேசுநாதருடன் அவருடைய நண்பர்கள் சிஷ்யர்களோடு அவர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். அதுதான் அவர் இறக்கும் முன் நடந்த ஒரு சம்பவம், கடைசி இரவு போஜனம். அந்த சமயத்திலே தான் அவர் சொன்னார், இந்த போஜனத்தை காட்டி, இந்த ரொட்டி என்னுடைய சரீரம், இந்த பானம் திராட்சை ரசம் என்னுடைய ரத்தம், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று அந்த கடைசி இரவு போஜனத்தின் பொழுது அவர் கூறிய வார்த்தைகள். இது என்னுடைய மாமிசம். அந்த உணவை காட்டி, அந்த பானத்தை காட்டி, இது என்னுடைய ரத்தம், நான் இறந்து போன பிறகு இதை என் நினைவாக செய்யுங்கள். நாள்தோறும் பூஜை எனக்காக ஜெபம் செய்யும்போது உங்களிடம் இருக்கும் அந்த ரொட்டி துண்டுகளை, அப்பத்தை இப்படி சொல்லுங்கள், இது என்னுடைய சரீரம். அந்த ரசத்தை பார்த்து இது என்னுடைய ரத்தம் என்று சொல்லுங்கள். அவைகள் உண்மையிலேயே என்னுடைய சரீரமாகவும் என்னுடைய இரத்தமாகவும் மாறும் என்று அவர் கடைசியாக இந்த கடைசி ராபோஜனத்தின் போது தான் அவர் சொன்னார். அதுதான் நாம் தினமும் பூஜை, மாஸ், த ஹோலி மாஸ் ஒரு ஜபத்தை, ஒரு சம்பவத்தை நாம் உருவாக்கி தினமும் நாம் அதை உண்ணுகிறோம். அந்த குருவானவர், அதிகாரம் அளிக்கப்பட்ட அந்த குருவானவர் இயேசு சொன்ன மாதிரி இது இறைவனுடைய சரீரமாக மாறட்டும், இந்த ரசம் இறைவனுடைய இரத்தமாக மாறட்டும் என்று சொல்லி அதை அனைவருக்கும் கொடுக்கின்றார் அந்த குருவானவர். அது உண்மையிலேயே அது அவருடைய சரீரமாகவும் இரத்தமாகவும் மாறி இருக்கிறது. அது பல சம்பவங்களில் அதை ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அதில் அந்த உணவு சரீரமாகவும் அந்த ரசம், திராட்சை ரசம் உண்மையிலே இரத்தமாக மாறியதாக பல ஆராய்ச்சிகளில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதையே நாம் நம்பி தினமும் தேவ ஆலயத்துக்கு சென்று அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை
நாம் தினமும் புதுப்பித்து கொண்டு அந்த அவருடைய இறைவனுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நாம் தினமும் உண்ணுகிறோம், பருகுகிறோம். எஸ் செல்வங்களே, என்னுடைய வீட்டில் இந்த படம் வைக்கப்பட்டிருக்கிறது. இதை நான் பார்க்கும் போது உங்களுக்கு அதை தெரிவிக்கலாம். உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான், பலருக்கு தெரியாமல் இருக்கும். ஏதோ எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க, ஜீசஸ் அப்படின்ட்டு தான் தெரியும். இதனுடைய அந்த நேரத்தில் நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அவர் சொன்னார், இதை என் நினைவாக செய்யுங்க, இது என்னுடைய சரீரம், இது என்னுடைய ரத்தம் என்று சொன்னார். ஓகே செல்வங்களே, நாம் தினமும் தேவாலயத்துக்கு செல்வோம், நன்மை வாங்குவோம். நன்மை என்றால் இறைவனுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் உண்ணி பருகி வருவோம். கடவுளுடைய சரீரம் நமக்கு உணவாக கிடைக்கிறது. அது அனுபவிக்காமல் இருப்பது நமக்கு ஏற்பட்ட நஷ்டம் என்று சொல்லலாம். நாம் தினமும் இதற்காகவே அவரை உண்பதற்காகவே, ஆண்டவனை உண்பதற்காகவே நாம் தேவாலயத்துக்கு செல்வோம். தினமும் பூஜையில் பங்கேற்போம். சரி செல்வங்களே, இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்வதற்கு எனக்கு இந்த வீடியோவில் ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு அவருக்கு தான் நான் நன்றி சொல்ல வேண்டும். ஓகே, வணக்கம் இறைவா, வணக்கம் என் செல்வங்களே.